எங்க போற? டீ குடிக்க. டீ குடிக்கவா? ஆமா. என்ன பழக்கம் இது புதுசா? எனக்கு கூப்பிடாம போற? என்ன கூப்பிடணும்? எதுனா கூப்பிடணும் உன்ன? உனக்கு ஞாபகதா? ஒரு நாள் நைட்டு சின்ன தம்மாத்தோட பேக் தூக்கின்னு நீங்க வந்த ரூம் பக்கம். ஒரே ஒரு நாள் மச்சி, இந்த நைட்டு மட்டும் தங்கிட்டு போயிடண்டா அப்படின்னு சொன்னேன். 6 மாசம் ஆச்சு. சரி, நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு, எதுவும் சொல்லக்கூடாது, நாகரீகம் தெரிஞ்சவன், அவனே இன்னைக்கு போயிடுவான் நாளைக்கு போயிடுவான்னு பார்த்தேன். நீ இங்கே தவழ்ந்து நிக்கிற. பத்தாவதுக்கு என் பொருளை எடுத்து யூஸ் பண்ணி அதை வீண் பண்ணி பரன் மேல போட்டு வச்சுக்கிற. கேட்டா மூழ்காத ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு பாட்டு பாரு என் காதுல. யாழ்கிட்ட ஃப்ரீயா பேச முடியல என்னால. நைட் ஆனா போனை தூக்கின்னு போயிடுற பாத்ரூமுக்கு. தப்பா பேசாத. ஆய் போகும்போது பாட்டு கேட்கறது என் ஹாபி. கேட்டா தான் வரும், நான் கேட்கத்தான் செய்வேன். டேய், ஆய் போகும்போது பாட்டு கேட்கறது ஹாபியோட. இந்த டிஷர்ட் இது ஆளு ஃபர்ஸ்ட் எனக்கு ஆசையா வாங்கி குத்துது. இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் இருக்கு, நான் மறந்துட்டேன். நீ போடும்போது தான் பாக்குறேன் இன்னும் இருக்குதுன்னு. எங்க போனாலும் என் கூடவே வந்துடுறேன். ஊருக்கு போனா நானும் வர மச்சான்னு சொல்றேன். கல்யாணத்துக்கு போனா வந்துடுறேன். அன்னைக்கு ஆபீஸ் கெட் டுகெதர் பார்ட்டிக்கு வந்து நிக்கிறேன் இந்த கோலத்துல. டீ கடைக்கு போனாலும் வந்துடுறேன், பரவாயில்லடா. மெடிக்கல் ஷாப்புக்கு ஏன்டா வரேன் என் கூட? ஐயோ தலைவலிக்குதேன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி போடலான்னு போனா என் கைய புடிச்சுக்கின்னு, மச்சான் இல்ல பாதி குடுறா அப்படின்னு கேக்குற முட்டாயாடா அது. இங்கப்பா, இன்னும் ஒரு வாரத்தை இன்னைக்கே நீ ரூம் காலி பண்றா. இல்ல உன்னை அப்படியே செவத்துல தேய்ச்சி புதைச்சுடுவேன். பெருமாளே போதும்பா, போதும். எதெல்லாம் கேட்க கூடாதோ அதெல்லாம் என் காதால கேட்டு. சாமி போதும், நான் போயிடுறேன். இவ்வளவு பேசல நீ. தயவு செஞ்சு கடைசியா எனக்காக ஒண்ணே ஒண்ணு பண்றியா?